அது வேன் வந்து விட்டது, கிளம்ப போகிறேன். அவங்க டபுள் டிரைவர் வண்டியில் இந்த நாய் எஸ்கேப் கழிச்சு வர என் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுறாடி? இங்கே பாடுறா என்ன ஸ்கூஸ்க்குன்னு சொல்லி விட்டுனுக்குறேன். இங்கே ஒருத்தர் பார்த்துனுக்குறேன். வழியாக நம்ம பபுளு பிடிச்சாச்சு, உட்காந்துக்கிறான் போகிறோம் கயிறு கட்டி. அப்படியே பபுளு, ஏன்டா இவ்வளோ நேரம் ஆட்டம் காமிச்சேன்? உன்னால் மணி என்ன தெரியுமா? 2 மணி ஆக போகுது. நேரம் அந்த வண்டி ஆம்பூர் தாண்டி பண்ணிக்கிட்டு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் வீட்டாண்டு. ஒரு வழியாக வேன் அமிச்சாச்சு. ஒரு நாய் ஆட்டம் காமிச்சுனுக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரமாக ஆட்டம் காமிச்சுனுக்குது. வெளியில் ஓடி 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 இங்கேயும் அங்கேயும் சுற்றினுக்குது. அவரை பிடிக்க முடியல. இவர் போகிற நம்ம தலை எப்படி வெயிட்டாக உட்காந்துக்கிறாரு. வேறு லெவலு. இப்போ பர்மிட் தப்பாக போட்டாங்க. இவர் டெல்லின்றனால டெல்லி போட்டாங்க. இப்போ ஹரியானா போகணுமா? ஹரியானா எப்படி போகிறதுன்னு தெரியல. நான் ட்ரெயினில் வரலாம், இல்லை இவங்க கூட வந்து இறங்கிக்கலான்னு பார்த்தேன். இப்போது இவங்கள விட்டுட்டு நான் காரை ரொம்ப ஹரியானாவில் விட்டு வரணும் போகுது. நான் நடக்க போகுதுன்னே தெரில. அப்போ ஒரே சுவாரஸ்யமாக இருக்கிறது. பப்ளு வா 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 ஓடு 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 உள்ளே ஓடுறா. ஏன்டா வெளில ஓட்டுனுங்கிற? உள்ளே ஓடா. ஒரு ஓடினே இருக்கிறாரு தலைவர். மாட்ட வேனு போய் பாதி தூரம் ஆச்சு. நான் ஒன்றும் கிளம்பலை. வண்டியாக நினைக்கிது பாருங்க. ஒரு நாய் ஆட்டம் காமிச்சிருக்கு. என்ன பண்ண சொல்கிறேன்? சார் டென்ஷன் ஆச்சு. நிற்கிறான் பாருங்க காய்ஸ். வண்டியில் ஏற மாட்டேன்னு அடம்பூச்சுனுங்கிறாங்க காய்ஸ். எல்லாரும் ஏறிட்டு பாருங்க. எல்லாரும் ஏறி பார்த்துன்னு தூங்கிட்டாங்க. ஆனால் இவன் நல்ல பையன். இவன் எனக்கு பின்னாடி இருக்கிறவன் கோயில் குட் பையன். இது பாருங்க, குட் பையன் பின்னாடி பார்த்துன்னு பாருங்க. குட் பாய். அவங்கிறான் பாருங்க பேட் பாய். உண்மையாகவே 1 மணி நேரமாக 1.5 மணி நேரமாக ஓடுன்னு ஓடினுக்கிறான். காருக்கே வர மாட்டான். வேன் காரே பார்த்து தூரம் போயிட்டுருப்பார் பொழுது. ஸோ மணி என்ன தெரியுங்களா? 12, 1 மணி ஆக போகுது. சரியாக தான் போச்சு. 12 ஆகுது. 1 மணிக்கு சுற்றி நிற்கிறாங்க காய்ஸ். இங்கேயும் அங்கேயும். பப்ளு 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 டேய் இங்கே வாடா, டைம் ஆகுது வாடா டேய். சபா முடியல, தூக்கம் வருது எனக்கு வேறு. இது எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலையே. டெல்லின்ட்டு ஹரியானான்ட்டு கதையாகி போச்சு. இப்போ நம்ம சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். டோல்கேட்டு ஒட்டின மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கேருந்தே எப்படி பார்த்துக்கோங்க. உள்ள செப்பல்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. சரியாக கட்டிடுறாங்க சாய்பாபா கோயில். வேற லெவலு. அழகாக இருக்கிறாரு சாய்பாபா. சாய்பாபா தூரத்தில் बहुत अच्छा मैम. मैम डोर लॉक हो गया. கார் அன்லாக் பண்ண சேர்த்துட்டாங்க. அப்புறம் லாக் हो गया. சாவி எடுத்துட்டு தானே இறங்கணும். அப்படியே எடுத்துன்னு முடியாந்துச்சு குடு. சரியாக இருக்குங்க கோயில். வேற லெவலு. கீழே ஏதோ குகை மாதிரி இருக்குது. மேலே பாபா உட்காந்துருக்காரு. இங்கே ஏதோ மலை மாதிரி கேட்டு சரிக்கிறான். செப்பல் போட்டு போகலாமான்னு தெரியல. வேற லெவலில் இருக்குது கோயில். காரை பார்த்தோன்னே விடான்ட்ட கொடுக்குது. சாய்பாபா என்ன மன்னிச்சிரு, செப்பல் போட்டுலாம் பேர். கஸ்டமர் காரை விட்டு இறங்கி வந்தால் கீ எடுத்து தானே வரணும். கீ எடுக்காத வந்துட்டான். உள்ளே அமைதியாக இருக்கணும், புரியுதா வெள்ளைக்குட்டி? உள்ளே அமைதியாக இருக்கணும், புரிஞ்சிச்சா? வெளியில் எட்டி பார்க்கக்கூடாது. பின்னாடி நிற்கிது பாருங்க, அந்த வண்டி தான் வேனு. அதில் தான் ஒரு 13 வண்டி, 13 நாய், 13 நாய். என் வண்டியில் ஒரு 2 நாய். அதான் வந்து
நைட் ஃபுல்லாக என் கண்ணெலாம் சிவப்பாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரெட்டாக இருக்குது. கஷ்டமாக நான் ஓட்டுறேன், 340 350 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நைட்டு 1 மணிக்கு எடுத்தேன். அந்த ஒரு நாய் ஓட ஓட என்னை துரத்திச்சுங்க. காரை ஓட்டுறேன், அப்போ கூட ஏற மாட்டேங்குது. கஸ்டமர் பாவம் வந்து நூலாகிட்டாரு. வண்டிக்கு 1,25,000 செலவு, நாய்க்கோசம் பெட்டுக்கோசம். இப்போ எங்கே இருக்குன்னா A2Bயில் இருக்கேன். எங்கே இருக்குன்னா கரெக்டாக தும்கூர்லாம் தாண்டி பெங்களூரு, தும்கூர், அப்புறம் மங்களூரு, அப்புறம் கோவா, அப்புறம் மும்பை, பூனா. இப்போ கஸ்டமர் ஹரியானா கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கிற பார்த்துட்டு நான் ஓட்டுறேன்றது கஸ்டமர் போகணும் வேணாமான்னு தெரியல. கொடுத்தா அப்புறம் வண்டியில் எடுத்துட்டு வரணும், ஒரு பக்கம் பயமாக இருக்கும். எனக்கு அந்த முடியெலாம் வாய்க்குள்ளே போயிடுச்சு. முடி மூக்குக்குள்ளே, கண்ணுக்குள்ளே, காதுக்குள்ளே, தலைக்குள்ளெலாம் முடி போயிடுச்சு. அவனுங்க ஏன் இப்படி தும்முனது இப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. கோவா வண்டி பார்த்தீங்கன்னா GA கோவா எம்ஹெச் வண்டி தான் நிறைய இருக்குது. MHC கோவா. கோவா பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குது. 1000 கிலோமீட்டர் இல்லை, 600 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர். மும்பைக்கிட்டே போய் டெல்லிக்கிட்டே போயிருக்கு. நேற்று 31 இன்னைக்கு ட்ராப்பே பண்ணுறேன். நாங்கள் டெல்லியிலேருந்து நாங்கள் ஃப்ளைட் வெயிட்டில் வச்சு வந்துருக்கோம். நடந்தது வேறு, நடக்கிறது போகிறது. இப்போ நம்ம வந்து டேமில் தான் இருக்கோம். பெரிய லேக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய லேக்கு. அப்பா மீன் வாசனை அடிக்குது. டேம் இருக்கு, இவ்வளோ பெரிய டேம். மேலே வந்து எவ்வளோ பெரிய டேம் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப இருட்டாக இருக்கு. टनल है, अच्छा ठीक है, बाद में छोटो फोटो दे देना। किधर? ये वाला क्योंकि उधर ना थोड़ा घूमना है, देखो हॉस्पिट ना, हॉस्पिट सर्किल करके घूमना है। ओ वही दिखा रहे थे। ओके 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 ओके, तुम बोल रहे हो ना।
अच्छा होना टनल है इतना बड़ा नहीं है पर ठीक है ऊपर फ्लाईओवर बस चलाएगा लॉरी चलाएगा इधर थोड़ा सा घूमना है हाँ कितना क्लीन कर दिया है कितना क्लीन एंड मेंटेन लाइट है கோவா ஹைவேல இருக்கும் பூனே டு கோவா கோவாவுக்கு போகும்போது இந்த வழியாக தான் போகணும் வேனை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன் டேங்க் ஃபுல் பண்ணேன் வேனை ஓவர்டேக் பண்ணிட்டேன் A2Bயில் சாப்பிட ஒரு மசால் தோசை ஒரு வடை ஒரு டீ சூப்பராக இருந்துச்சு கஸ்டமரும் அவங்களும் சாப்பிட்டாங்க பாருங்க நம்ம கூட வந்த கஸ்டமரோட பெட்டு வந்து என்ன பண்ணிட்டு பாத்ரூம் போகுது வாக்கிங் போயினுங்கிற தலைவர் இருக்குங்களா வாக்கிங் இன்னும் 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டேன் கண்ணு தூக்கம் வருது ஆனால் கஸ்டமர் நான் ஓட்டுறேன்னு தான் சொன்னார் ஆனால் எனக்கு ஓட்ட கூட விருப்பம் இல்லை ஓட்டிட்டு வேடானா கண்டிப்பாக முடியும் தான் நினைக்கிறேன் அவர் நைட்டில் ஓட்ட மாட்டாரான் பகலில் மட்டும் ஓட்டுறனாரு வேன் வந்து நிற்குது சரி அந்த பெட்டுக்கும் சரியான காத்தடிக்குது காய்ச்சி வேன் கண்ணு கட்டின தூரத்துலையுமே எங்கே காண தெரியல ஜாலியாக மே விளையாண்டுக்கிறாங்க வேன் வர மாதிரியே தெரியல கண்ணு கேட்ட தூரம் ஜாலியாக பேசினாங்க ஓகேங்களா அவங்கள வந்து என்ன தம்பியாக தான் நினைக்கிறாங்க அதனால ஜாலியாக பேசினாங்க வேறு யாரும் டிரைவர் வந்தா கூட எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் கிடைச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஹாய் நண்பர்களே எனக்கு பின்னாடி இருக்கிற ஹோட்டலில் தான் சாப்பிட வந்துருக்கோம் ஓகேங்களா சாப்பிட்டாச்சு ரொட்டி ஓகேங்களா ஒரு ஃபோன் வருது ரொட்டி நான் வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வேஸ்ட் ஆகும் அதே சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு 2 ரொட்டி தந்தூரி ரொட்டி அப்புறம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்த டிரைவர் அண்ணாவுக்கு சாப்பாடு ரொட்டி ஓகேங்களா அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கும் பாதாம் ஜூஸு எல்லாமே வாங்கி கொடுத்தாரு உண்மையாக கஸ்டமர் வேறு லெவலுங்க ஆனால் சாயங்காலம் பண்ண சம்பவம் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க ஓகேங்களா எனக்கு தூக்கம் இன்னும் முடியல ஓகேங்களா செம்ம தூக்கம் நேற்றுலேருந்து போகவே இல்லை நான் ஓகேங்களா ஒரு போட்டு தூக்கம் தூங்கலை வந்து தூங்கலாம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் தூங்கலாம்னு பார்த்தோம் கஸ்டமர் நான் வண்டி ஓட்டுறேன்ட்டாரு ஓகேங்களா இப்போ வந்து ஹிந்தியில் போட்டுருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா பாஞ்சூரா ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க பாஞ்சூர் ஏதோ ஒரு ஹிந்தியில் பஞ்சோரி நாங்கள் வந்துருக்கேன் கஸ்டமரை வந்து ஓட்ட விட்டேன் எனக்கு கை கால் ஒதுவில் இருந்துச்சு ஏன்னா அவர் ஓட்ட விட்டு நம்ம பற்றி தூங்கினா அது வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நான் என்ன பண்ணேன் அவர் ஓட்ட விட்டு நான் பத்துன்னு தூங்கின பாருங்க எனக்கு கை காலெலாம் உதரில் இருந்துச்சு ஏன்னா அவர் 100-120 மிரிச்சார் பாருங்க திடீர்னு பிரேக் வச்சார் வாரி போட்டுச்சு நம்ம ஓட்டுற விதம் வேறு அவங்க ஓட்டுற விதம் வேறு எனக்கு என் கூட வந்தாங்கல்ல கஸ்டமரோட அவங்க ஒய்ஃபு என்ன ஆகிடுச்சுன்னா திடீர்னு வண்டி நான் வந்து அவங்க பேச்சு கேட்டு ஸ்ட்ரைட்டாக கோவா கிட்ட போயிட்டேன் ஓகேங்களா கோவா கிடையாது கோவா கிட்ட போயிட்டேன் அது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த வேன் வந்து எனக்கு முன்னாடியே திரும்பிச்சு ஓகேங்களா அந்த ரூட்டுக்கு திரும்பிட்டோடனே எனக்கும் அந்த வேனுக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் அந்த வேனை என்னால் பிடிக்கவே முடியல அவ்வளோ 30 வரலும் ஸ்பீடு வச்சு ஓட்டுறாங்க ஆனால் அவ்வளோ வேகம் போகக்கூடாது ஆனால் உண்மையாக வந்து அவ்வளோ வேகம் ஓட்ட வச்சிட்டாங்க என்ன அவ்வளோ வேகம் ஓட்டி கூட அந்த வேனை பிடிக்க முடியல ஏன்னா அந்த வேன் ஆனால் அவங்க வந்து 60 மைலுக்கு அந்த பக்கம் இருக்காங்க நான் வந்து இந்த பக்கம் இருக்கேன் 60 மைலுக்கு அண்ணாண்ட அந்த வேன் பிடிக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் எப்படி பிடிப்பீங்க நான் 130 ஓட்டினாலும் அந்த வண்டி 100 அந்த வண்டி கம்மியாக போனால் தான் நான் பிடிக்க முடியும் ஓகேங்களா டென்ஷன் ஆகிடுச்சு சீக்கிரமாக போ டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இவர்
நான் ஓட்டுறேன் நீ தூங்கு, நான் ஓட்டுறேன் நீ தூங்கு அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஓட்டிக்கிறேன், நீங்கள் இறங்குங்க டீ சாப்பிட்டு அப்படின்ட்டு நான் ஓட்டு வந்துட்டேன். ஹோட்டலில் சாப்பிட விட்டுருவேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊட்டி, நாளைக்கு மதியம் ஊட்டி, நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் ஊருக்கு போயிடுவேன். ஹரியானா ஓகேங்களா, ஊட்டி ஹரியானா. இப்போ எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரில, நல்லா சாப்பிட்டுக்கிறேன் நான் தெரில போகணும். ஏய் இப்போ வா வா, எங்கே ஓடுறேன் ஓட? ஃபோட்டோ கேமரா வா. Timmy, come. வா. எங்கே ஓடுற? எங்கே ஓடுற? கச்சு புடி இங்கே வா, இங்கே வா, ஒரே ஃபோட்டோ இங்கே வாடா சொல்லு விட்டான். இங்கே வா ஒரே ஒரு ஃபோட்டோ. இங்கே பாரு டிங்கி டிங் எங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேன். ஒரு ஃபோட்டோ காமிக்கிற கரெக்டா? ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாடா. ஒரு வழியாக மகாராஷ்டிராவிலேருந்து இதோ பின்னாடி வா, எங்கன்னா எஸ்கேப் ஆகிட போகிறேன். கீழே ஒன்றுனா அவ்வளோதான். ஒரு வழியாக மகாராஷ்டிராவிலேருந்து கீழே மேலே வந்தாச்சு. ஆடா எவ்வளோ பெரிய ஹில்ஸுங்க, புஷ்பா டேம் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் தண்ணி பயங்கரமான தண்ணிலாம் இருக்குல்ல. ஏதோ திருப்பி நடமாட்டம் போட்டுருக்குடா. அங்கே போகக்கூடாது, அங்கே பள்ளம் இருக்குது, பள்ளத்தாக்கு, அந்த பக்கம் போகக்கூடாது. நோ ஜம்பிங். வா, ஜம்பிங் பண்ணக்கூடாது, நீ ஜம்ப் ஆகிடுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும். வாழ காலையிலே சைக்கிளிங் பண்ணுறாங்க பாருங்க, வேறு லெவலு. தூக்கம்னா இல்லைங்க, ஒரு போட்டு தூங்கவும் இல்லை. நான் பாருப்பா ஓல்டு சாங், ஹிந்தி சாங் கேட்டுன்னு போகிறாங்க ஜாலியாக, தெரிஞ்சுங்களா? வா, ஏதோ புலி பேனர் போட்டுக்கிறாங்க. சரியாக இருக்குதுங்க மலை. மேலேருந்து பஸ், ஏசி பஸ்ஸாக இருக்குது. இண்டிகார் பஸ், மகாராஷ்டிரா எம்எஸ்சி மகாராஷ்டிரா. இப்போ செம்ம பள்ளமா, அவ்வளோ பெரிய பள்ளம்லாம் இல்லை. ஓகே, நடந்து போயிடலாம் போல. கீழே அப்படியே மேலேருந்து கீழே நடந்து போயிடலாம். அது பாருங்க, நடந்து அப்படியே கீழே போயிடலாம். கீழே தண்ணியெலாம் நிறைய இருக்குது, லேக்லாம், வீடு, விவசாயம். ஓகேங்களா, நல்லா இருக்குது, சில்லுன்னு காற்றோட்டமாக இருக்குது. இன்னும் அந்த வேன் வந்து வரல. இவர் என்ன பண்ண கொடுத்தோம் பாருங்கள், வேகமாக மெரிச்சின்னு வந்துட்டார். எனக்கு பக்குன்னு இருக்குது, எங்கன்னா திரும்ப போய் விட்டுருவாரோ. இவர் ஓடுற வேகத்துக்கு நச்சின்னு பிரேக் அடிக்கிறாருங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் பார்த்தேன், கண்ணை இழுத்துன்னு போச்சு. இந்த வண்டி கொடுத்துருங்க சார், நானே ஓட்டிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், என்ன அப்படின்னு வண்டியை வாங்கிக்கிறேன். அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டேங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து தான் நிப்பாட்டிக்கிறேன். அங்கே வாங்கின வண்டி 3:30 மணிக்கு கொடுத்தேன், 5 மணிக்கெலாம் வண்டி வாங்கிட்டேன். 5 மணியா 4:45 வண்டி வாங்கிட்டேன். 100 கிலோமீட்டரா 60 கிலோமீட்டர் ஓட்டினார் சார். வா, ஜில்லுன்னு அடிக்குது காற்று, கூலிங்காக இருக்குது. வா, இந்த இடத்துல புலி, மான், சிறுத்தை எல்லாம் நடமாட்டம் இருக்குங்களாம். ஓகேங்களா, போட்டிருக்காங்க பாருங்கள், வைல்டு அக்ரி அனிமல்ஸா, வைல்டு லைஃப் அக்ரி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. தெரில, நம்மளுக்கு பாதி தான் இங்கிலீஷ் தெரியும், பாதி தெரியாதுல்ல. இதோட எப்போ இந்த பக்கம் வரப்போகிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே, இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ, அவ்வளோ. இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ. இதோட எப்போ வர போகிறேன்னு தெரில. அதுதான் கொடுங்க சார், நானே ஓட்டிக்கிறேன். அந்த வண்டி என்ன ஆயிடுச்சுன்னு டீசல் இல்லாமல் நின்றுச்சுங்க. ஓகேங்களா, அந்த வண்டி ஃபியூல் இல்லாமல் நின்றுச்சு. அதனால் ஃபியூல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அந்த வண்டி டிரைவர் என்ன கிளம்புறாங்க. கொஞ்சம் லேட்டாகும் வரத்துக்கு.
அதுக்கு எங்களுக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். 60 கிலோமீட்டர் கார் இருக்குங்களா. கார் அழகாக அப்படி ஜம்ப் ஆகி அழகாக இப்போ இப்படி வந்து மேலேருந்து இப்படி வந்து இறங்கி இந்த ரோட்டில் அப்படியே போய் அதில் போது பாருங்கள். அதில் லாரி போது பாருங்கள். டிராக்டர் மயில் சவுண்ட்லாம் கேட்குது. மயில் இருக்கா? குவா குவா மயில் இருக்குங்க கீழே. மயில் சவுண்ட்லாம் கேட்குது. குயில் மயில் வா அப்படியே மேலே பனி அழகாக கீழே வந்து அப்படியே மேலே வருதுங்க. கூ 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 பாடுறா எக்கோ குரல் கேட்குது. கூன்னு சொன்னால் எக்கோ குரல் கேட்குதுங்க. किधर बस नहीं है, बहुत दूर है, 60-70 किलोमीटर पीछे। हाँ ये वाला भैया का गाड़ी दे दिया ना, कितना स्पीड आ गया। मेरा का ब्रेक कर दिया ना, जल्दी ब्रेक कर दिया ना, मेरा का खराब हो गया। मेरा का पैनिक आ गया भैया। वाला भैया का ड्राइविंग बहुत रेयर है, मेडिकल मिराकल वाला भैया का। क्या वाशरूम? ये वाला वाशरूम नहीं है, हिल्स का ये वाला कर दिया, कोई प्रॉब्लम नहीं है ना। ये वाला कर दिया, वो वाला जगह में पीछे कर दिया। करने को दिक्कत नहीं। क्या कर दिया? छू छू कर दिया। क्या कर दिया? छू छू कर दिया, कर दिया। एनिमल्स गोइंग है, बारिश आ गया, कितना छू छू कर दिया। कोई प्रॉब्लम नहीं है, कर दिया। छू போகிறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் வராங்க. நான் என்ன பண்ண முடியும்? வந்தால் போடானா போக மாட்டேன். அது பாருங்க எட்டி எட்டி பார்த்துன்னு போவாங்க. யாருன்னா என்னை எட்டி பார்த்துறாங்க. ஐயோ டேய் இங்கோடா. ஒரு ஃபோட்டோ கொடுக்கறதுக்கு கொடுக்க மாட்டேன். வேண்டாம், ஒரு ஃபோட்டோ கொடுக்க மாட்டேன். இங்கே பாரு, இங்கே பார்த்தாதான். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. ஹார்ன் அடிச்சிங்கன்னே வரான். டோய் ஊருக்கு பார்த்துக்கோ. அதாவது இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா தூதல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஓகேங்களா. இங்கேருந்து இன்னும் 30-35 கிலோமீட்டருக்கு தூதல் அப்படின்ற ஒரு ஊர். தூளா ஏதோ ஒரு ஊர். ஓகேங்களா. மகாராஷ்டிரா வந்து இன்னொரு ஊர் வந்து அதுக்கப்புறம் தூதல்னு ஒரு ஊர் வந்துருக்கும். இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட நிப்பாட்டேன் கஸ்டமரை. ஓகேங்களா. இது பேர் தான் ஹோட்டல். வெறும் பன்னு சப்பாத்தியை பீஸாக கட் பண்ணால் அது ஒரு சைடிஷு. ஓகேங்களா. அப்புறம் டீ வரத்துக்கு 1 மணி நேரம். அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கெட்டுப்போன கூல்ட்ரிங்க்ஸு, இந்த சாத்துக்குடி ஜூஸு, அது கெட்டுப்போனதை கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் நல்லாவே இல்லை குச்சிட்டு. இன்னும் கொஞ்சம் குச்சினா அவ்வளோ வாந்தி ஏற்றுரும் போடுது. பாத்ரூம் கன்றாவியாக இருக்குது, நல்லாவே இல்லை பாத்ரூம். இங்கே எதுக்கு தண்ணி தொட்டின்னு தெரில. இங்கே ஒரு கிணத்து தோண்டிக்குது. இந்த ஊரில் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இருக்கோ இல்லையோ பாத்ரூம் இருக்கணும்ல. பாத்ரூம் தான் மெயின்டெனன்ஸே பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லாவே இல்லை. தண்ணியும் நல்லா இல்லை, பாத்ரூமும் நல்லா இல்லை. இன்னும் ஒரு போட்ட தூக்கம் தூங்கல வர. சாப்பாடு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குல்லை. இன்னும் ஒருத்தனையே மாற்றினாலும் உன்னையும் ஒருத்தனையே மாற்றோன்றது கரெக்டாக தான் இருக்கும். அவன் என்னை ஜூஸ் ஏமாற்றினான், நான் அவனை பிஸ்கெட்டில் ஏமாற்றினேன். தப்பு இல்லைல்ல. அண்ணா ஜூஸ் அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். 2 பார்லேஜி பிஸ்கெட் ஆட்டே போட்டணும் சார். என்ன சொல்கிறேன் சார்? நீ செய்தது உன்னையே தீங்கும். அவன் முன்னாடியே பிடிப்பானா? அதுக்கு என்ன ஆகுது? அவன் மரியாதையே கொடுக்க மாட்டான். அவன் அந்த மரியாதை நம்ம தடுத்து என்ன பண்ண முடியும்? அவன் சின்னவன் பெரியவன்றலாம் அவன் தான் யோசிக்கணும். அதெல்லாம் அவர் முன்னாடியே உட்காந்து டீ கல்லில் குச்சிருந்தான் காலில். பொட்டி வாங்கினா அவர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்து குச்சிருந்தானே.
என் காரில் தானே வந்தான் அவன். दो मेरा की नहीं है भैया, की मेरा का नहीं है, तुम्हारा का है? वो वाला है, अच्छा नहीं, बाथरूम का कुछ भी अच्छा नहीं है ना, बाथरूम का अच्छा नहीं, कुछ भी अच्छा नहीं। मेरा जूस का पूरा बहुत गंदा है ना, पीने में अच्छा खट्टा। वाला ले लिया ना, हॉस्पिटल में मेरा एडमिट कर दिया। वाला ये दो ड्रॉप्स कर दिया, अच्छा नहीं है। 2 बिस्किट ले लिया, 2 जूस ले लिया, हाँ फ्री ले लिया। क्या कर दिया वाला भैया, क्या कर बोले। இந்த ஊரில் பாஸே கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போ எம்பி கிட்ட இருக்கிறேன், எம்பி பார்டர் இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது, 100-150 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஊரில் ஏதாவது பாஸ் சேவப்பெல்லாம் கிடைக்கும். ஊரில் பாஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். பாஸ் இருந்தால் தான் என்னால் தூங்காமல் ஓட்ட முடியும். பாஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பிஸ்கெட்டை வாங்கி துணுங்கிறேன், புட தூக்கத்தில் வண்டி ஓட்டுங்கிறேன். ஒரே ஆள் எவ்வளோ தான் ஓட்டுறது. இவன் கஸ்டமரு பண்ணனால வண்டி லேட் ஆகிடுச்சு. வண்டி இன்னொரு வண்டி வரத்துக்கு ஆல்ரெடி ஒரு வண்டிக்கான வரன்னு கேன்சல் பண்ணிட்டான். பாருங்கள், இது ஒரு பாஸ் போலீஸ் சுற்றி பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 போலீஸ் செக் போஸ்ட்டில். திடீர்னு பார்த்தா ஜிஎல்சி யாராவது வரும்போது இந்த மாதிரி ஹெட்செட்லாம் போட்டிங்கன்னா 4500 ஃபைன். ஓகேங்களா, ஒயிட் ஷர்ட்டு போடணும், சீட் பெல்ட்டு போடணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இதெல்லாம் பேசுறதுக்கு வேலை இல்லை. காசு பவர் இருந்தால் தப்பிச்சிடலாம். ஓகேங்களா, காசு இருந்தால் தப்பிச்சிடலாம். ஆனால் ரெண்டுமே இல்லை, ஸோ இங்கே உள்ள வச்சுருவாங்க. ஓகேங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். ஒரு வழியாக எம்பி கிராஸ் ஆகி மகாராஷ்டிரா கிராஸ் ஆகி எம்பி வந்து அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து இண்டோர் டு டெல்லி. ஓகேங்களா, இண்டோர்லேருந்து டெல்லி போய்ட்டுருக்கோம். இது வந்து நேஷ்னல் NH-48. ஓகேங்களா, 3 லைன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் வந்து 80 ஸ்பீட் லிமிட்டு, செகண்ட் வந்து 100, தேர்ட் வந்து 120. ஓகேங்களா, இது வந்து NH-48 3 லைன். ஓகேங்களா, இது டெல்லி டு இண்டோர் ஹைவே, எக்ஸ்பிரஸ் ஹைவே.
பாட்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முடிச்சுட்டு இதே க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அழகாக தட்டி விட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கும். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு விட்டுன்னு வச்சுங்க, அது பாட்னு போயினே இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேரிங் மட்டும் பிடிச்சிங்க, ஆக்சிலேட்டரை விட்டுட்டு என்னுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் லெஃப்ட் சைடில் போட்டு வச்சுருக்காங்க 100-120 தான் ஸ்பீட் லிமிட்டு. லாரிக்கு 80. ஆனால் லாரிக்காரனை தூங்குறாரா பாருங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு எழுதுறாரு, தூங்குறாரு லைட்டாக. சூப்பராக இருக்கும் அப்படியே ரோடு, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அழகாக இருக்கும். கஸ்டமருக்கு எனக்கு செம்ம சண்டைங்க. ஆனால் அவங்க வெயிட் பண்ண ஸ்பீடாக பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்லோவாக பண்ணுறாங்க. டைம் இல்லை, நாளைக்கு திங்களாம காலையில் வந்து மீட்டிங் தான் இருக்கும். திங்களாம காலையில் மீட்டிங் இருக்கிறதுனால நான் ஒன்றும் 3 நாளாக ஓட்டினா அதை விட 4 நாளைக்கு அப்படியே இஷ்டம். அதனால் கொஞ்சம் படி மட்டும் எதிர்த்து நல்லாயிருக்கும். என்ன பண்ணுவோம் Mixi, dana correct. Correct naam mixi. Mixi. ये वाला हाईवे अच्छा है सर, हैं? ये वाला हाईवे अच्छा है. Road. हाँ ये वाला चेन्नई टू बेंगलुरु है ना, वो वाला सेम रोड है ना. वो वाला थोड़ा क्रॉसिंग है ना, ये वाला क्रॉसिंग नहीं है, वो वाला पूरा ब्रिज है ना, सीधा एक ही ब्रिज है, 3 लाइन है. Mixi, বসো পরে একটু পরে যাও। Mixi একটু পরে 10 মিনিট পরে 10 মিনিট ওয়েট করো। 10 মিনিট 10 মিনিট সে পড়ো। प्रॉब्लम है कि उसको रोक नहीं सकते। और उड़िया कोनारा அரௌண்ட் யாரை கேத்தி அவ்வளோ நான் எதுவுமே இறங்காம இதான்னு காட்டணும். ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போய் முதல்ல நமக்கு அனுப்பி சென்ட் பண்ணு. ஆமா டிக்கி தந்து போடு. அண்ணா இங்கிருந்து போகிற மாதிரி நமக்கு ஐடியா இல்லையா? அவ்வளோதான் போயிடலாம். अब ले जा रहे हो? हाँ ले जाइए उसको। किसको? नहीं उसको पंची को नहीं उसको देता होगी. हाँ. और गाड़ी वो नहीं डिक्की खोलने के लिए जा रहा हूँ. दवाई ஒரு வழியாக கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹரியானாவில் தான் இருக்கோம். ஓகேங்களா, எம்பி, மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து ஜெய்ப்பூர். ஓகேங்களா, இப்போ ஹரியானா. ஓகேங்களா, சரியான கிளைமேட், செம்ம மழை பெய்ய போகுது, சரியான மழை. கருப்பாக தொண்டை டேக்கர் கட்டிகிட்ருக்கு. கஸ்டமர் வீட்டில் வந்து விட்டாச்சு, குச்சாச்சு. கஸ்டமருக்கு நாய் கூசை எவ்வளோ கூசை ஏறி போட்டுருக்காங்க. அதுலேயும் பூண்டு ஓடிட்டு வந்துக்காக கஸ்டமர் வீடு முன்னாடி இருக்கிற காரு அவங்களே தான் நினைக்கிறேன் இந்த இடமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரும்பு விவசாயம் நானும் இருக்கும். முன்னாடி எவ்வளோ பெரிய வீடு வேற ஒரு வழியாக தூக்கத்திலே எத்தனை வந்து தள்ளிட்டேன், இட்டு வந்து விட்டுட்டேன். ஆனால் என்ன கோவம்னா சீக்கிரம் போய் தொடர்ந்து
4வது கியர்லேயே 120லேயே ஓட்டுவார். யாருன்னா வண்டி வச்சுன்னா டப்புன்னு அப்படியே பிரேக் வச்சு டப்புன்னு ஸ்லோ பண்ண மாட்டார். ஃபஸ்ட் கியர் வந்து திரும்பி அப்படியே சொர்ன்னு ஏறுவார். ஏன்னா அவருக்கு எனக்கு பக்கத்தில் போட்டு நான் வண்டி ஓட்ட முடியலனால சரியான தூக்கம். அவர்கிட்ட வண்டியை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த வேனில் தப்பிச்சிட்டாரு. 2வது என்ன பண்ணார், கிட்டத்தில் போய் பிரேக் வச்சு ஓட்டிட்டார். இன்னொரு தடவை லாரியில் இருந்து கூட்டிட்டு லாரி போட்டு சார் கொடுங்க சார் நானே ஓட்டுவேன். அதாவது அவர் என்ன சொன்னார், நான் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எப்படி தூக்கம் வந்தால் யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வண்டி ஒரே ஒரு செகண்ட் தான் வண்டி நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. காணாமல் போயிடுறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடும். ஆக்சிடென்ட் ஆகிடும், எது ஒன்றாலும் நடக்கும். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 2006 ஒரு கிலோமீட்டர் சுற்றனால 2007 சீக்கிரமாக வந்து சேர்ந்துட்டோம். ஓகேங்களா, 4 நாள். இப்போ 4 நாள் இங்கேருந்து போகிறதுக்கு இந்த வண்டியிலே போயிடுன்ட்டாங்க அவங்க. இந்த வண்டிக்கு அப் அண்ட் டவுன் வாடகை கொடுக்குறேன், நான் இந்த நாளிலே போயிடணும் அப்படின்னாங்க. எனக்கு நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். ஆனால் இங்கேருந்து 130 கிலோமீட்டர் டெல்லி. ஓகேங்களா, ஹரியானா போனாலும் ஹரியானாவில் ஏர்போர்ட் இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா, இங்கேருந்து டெல்லி போய் 7000 ரூபா கொடுத்து போகணுமான்னு தெரியல. ஓகேங்களா, கொடுத்து போனால் கூட புக்கிங் போனால் 4900 ரூபா 5600 காட்டுது. உள்ளே போனால் 1000 ரூபா 100 ரூபா அப்படியே ஏறிக்கிட்டு 7000 ரூபா வந்து தொட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். தொட்டு இப்போ இங்கேருந்து நான் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டில் போய் செக்கிங் ஃப்ளைட் ஏறி வாங்கினா ஒரு 2 மணி நேரத்தில் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கலாம். 4 நாள் இந்த 4 நாள் இன்றைக்கி எடுத்தாங்கன்னா எப்படியும் இன்றைக்கினா 2 3 4 ஓகேங்களா, 5ஆம் தேதி தான் வருவாங்க வேலூர். ஓகேங்களா, 6ஆம் தேதி ஓகேங்களா. அவங்க டபுள் டிரைவரு. இப்போ நான் போனால் நான் ஒரு டிரைவர் காத்தடிக்கிற மழை பெய்யுது. சாப்பிட்ல காலையில் மழை பெய்யுது. அங்கே பாருங்க எவ்வளோ நாய் வருது. ராஜா என்னை பார்த்து ஏதோ ஒரு வழியாக அவரு சேர்த்தாரு. அப்படியே கண்ணு வலி உயிரை போகுது. காரில் தான் வந்தாங்க. சரியான காரணம். ஆனால் டயர் கால் பண்ணி நான் குளிக்கலையா? குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டீங்களா? பாருப்பா. கிரவுண்டு இவங்களோட மூணுன்னு தெரியல. ஒரு டைம் நல்லவங்க முடி பேசுகிறாங்க, ஒரு டைம் கோவம் போகிறவங்களாம் பேசுகிறாங்க. சரியான மழை பெய்யும். இவனா நல்ல பையன், முடி தலை கிட்டு போகும். எங்கே போனாலும் என் கூட காலையில் எல்லாம் போனான். இதை போட்ட போட்டாங்க போஸ்ட் இங்கே வர்றா டேய். ஒரு குட்டி பையன், இவன் பேர் பிங்கி, இவன் பேர் டங்கி. பிங்கி டே பிங்கே 31 ஒரு பிறந்த நாள் வர போயிடுச்சு.
பசங்கிட்ட சண்டை போட்டாங்க. டெல்லி ட்ரெயின் ஏற்றி ட்ரெயின்லேருந்து நம்ம சுற்றி போகிற மாதிரி இன்னும் சாரா ட்ரெயின் ஏற்றிருக்கோம். மேற்கோடி கட்டுறாங்க சென்னை கட்டுறாங்க. யானை விட்டு இறங்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெல்லியில் இருக்கோம். ஓகேங்களா, டெல்லியில் பார்த்தா டீசல் வண்டியும் பேன் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் அவங்க பக்கமாக பேட்டரி. ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து டெல்லி ஓல்டு பஸ் வந்து நயா டேஷனுக்கு நடந்து போனோம். இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டருக்கு 300 கொடு, 400 கொடு, 100 கொடுன்றாங்க. பகல்லே போனால் நல்ல ஆட்டோவில் 400 கேட்குறாங்க, 200 கேட்குறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க. பார்த்துங்க, ஏஞ்சி பார்த்தா டெல்லி ஓல்டு ஸ்டேஷனில் தனியாக பார்த்துங்க பிளாட்ஃபார்மில் ஏஞ்சி நடக்க முடியாத தூக்கத்தில் நான் நடக்கிறேன். கஷ்டம் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு என்னன்னா, அந்த வேன் வந்துருக்குங்களா, அந்த வேனில் போனால் அவர் எனக்கு காசு 500 வரும். சரிங்களா, அவர்கிட்ட நான் வந்து டிரைவர் பேட்டா விட்டு ரிட்டர்ன் வந்து பஸ் காரில் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்தது. எங்கேருந்து வேலூர் அவருக்கு படி மட்டும் கொடுத்துட்டாரு. பஸ் கார் காசு தான் சாப்பாடுக்கு 500 கொடுத்தாங்க. இது எந்த ஊரில் அதாவது ஏமாத்தினா அது நல்ல காசு. ஏமாத்தாமல் ஒருத்தன் தெரிஞ்சே உங்கள்கிட்ட 1 ரூபா எடுக்கிறாங்க, அது தப்பு இல்லை. அவங்ககிட்ட தெரியாமல் கூட 1 ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பு இல்லை. அதாவது திருடுறவங்க நல்லா, திருடாத நீயே பேசுகிறோம், நம்ம கேட்டோம். திருடனவங்க தான் நல்லா அதாவது வாய் இருக்கிறக்குள்ளே பார்த்துங்க, வாய் இல்லாதக்குள்ளே பார்க்காது. கரெக்டாக ஆட்டோ எல்லாம் எழுதிருக்கு. वे नया स्टेशन है दिल्ली डी है नया स्टेशन प्रेम डॉट फोन नंबर ये बोलता नया स्टेशन हां होटल है ये नया स्टेशन रेलवे स्टेशन कौन सा नया वाला नई दिल्ली का कितना सवारी है एक आदमी मैं 150 कितना 150 150 रुपये मेन ये है ना 300 किलोमीटर है। ओ माय गॉड, नया दिल्ली कितना कितना 50 इंग्लिश में भैया 4 किलोमीटर भैया हाँ फोन अंदर को भैया पहले ज़्यादा फोन अंदर इट्स टू फास्ट पूरा बैटरी व्हीकल है, डीजल नहीं है। आर यू कंफर्टेबल इन इंग्लिश? हिंदी इंग्लिश थोड़ा थोड़ा
तमिल लैंग्वेज तमिलनाडु मेरा कैमरा पैर गए इधर पेट्रोल नहीं बैटरी इलेक्ट्रिसिटी हाँ कितना एक लीटर का 1 लीटर बैटरी कितना चाहिए फुल हो गया कहाँ जाना है गफार कहाँ यार गफार जाना है कहाँ पर पूसा रोड कौन सा पूसा रोड तो भाई राजेंद्र प्लेस वाला पड़ेगा यार जा रहे उधर नहीं नहीं उधर नहीं अरे चेन्नई जाएगा चेन्नई जाओगे चेन्नई का ट्रेन वो वाला है आपको कोई भी नहीं लेके आता 50 में बिल्कुल सही लेके आ रहा हूँ मैं आपको रात में ऐसे टाइम पे सवारी नहीं होती और लेके आता तो कोई सिंगल ही आता वो लास्ट मिनिमम ना 100 रुपीज़ तो लेते ही लेता आपसे कोई फिक्सड क्यों क्योंकि वहाँ आप सिंगल कोई बार्गेनिंग नहीं है बार्गेनिंग नहीं है बार्गेनिंग हाँ करते हैं बार्गेनिंग भी होती है क्यों नहीं होती बिल्कुल होती है यार तमिलनाडु में 10 रुपये तमिलनाडु में हाँ 10 रुपये ऑटो में ये वाला नहीं लगते हैं ऐसी बात नहीं मगर दूरी की बात होती है ना दूर नहीं 4 किलोमीटर सेम रहेगा ना अच्छा जी हाँ 4 किलोमीटर ज़्यादा दूर है ना 10 रुपये लेते हैं हाँ मगर ये भी है ना कैपिटल है ये दिल्ली ये वेलूर है कैपिटल है तमिलनाडु में भैया फोन अंदर अभी 20 में चला जाएगा हाँ फोन का ध्यान रखो फोन चोरी हो यार ये दिल्ली है भैया नहीं सच में कह रहे भाई क्यों हो गया फोन हाँ फिर आप क्या होगे कि दिल्ली में गया और चोर में ले आए सारे हाँ फिर आप दिल्ली में पूरा भला कहोगे और सारे दिल्ली वालों को हाँ कितना अच्छा है नहीं मालूम नहीं मेरे पास नहीं मांगे ओल्ड दिल्ली मालूम नहीं है नया दिल्ली मालूम नहीं है दिल्ली मालूम नहीं है हाँ दी इतनी जल्दी कहाँ से मालूम पड़ेगी अभी तो जो दिल्ली में रहते हैं उन्हें ही नहीं मालूम है आती दिल्ली दिल्ली में क्या अच्छा है क्या अच्छा नहीं क्रिकेट देखते हो क्रिकेट देखते हो क्रिकेट क्रिकेट हाला पूरा रीजन धोनी धोनी जानते हो नहीं देखते भैया मेरा वेलूर से आ गया कार ड्रॉप के लिए कार ड्रॉप कर दिया और हरियाणा से ड्रॉप हो गया ट्रेन में आ गया चेन्नई की ट्रेन चला गया सही चेन्नई से थोड़ा कम चेन्नई में ज़्यादा बिल्डिंग है ना हाइट नहीं है ना ये क्वार्टर वो वाला बहुत ज़्यादा है कितना ये काफ़ी महंगे हैं हाइट कितना है करोड़ों में है 80-100 है हाइट में हाइट में नहीं ज़्यादा भी हो नहीं इधर ज़्यादा है ज़्यादा हाइट में अरे चेन्नई में कम हाइट है चेन्नई में कम है कम हाइट है ज़्यादा बिल्डिंग है ना कम हाइट है 50 फीट है ना 50 ये 30 बिल्डिंग एक अपार्टमेंट ना हाँ कि बहुत करोड़ों का है बहुत महंगा ये लग्जरी है वो वाला कोयम्बेडु सिटी चेन्नई में मेन सिटी है ना वो वाला 30 अपार्टमेंट है चेन्नई में मेन सिटी कौन सी कोयम्बेड है कोयम्बेड हाँ कोयम्बेड है चेन्नई सेंट्रल है वो वाला कैपिटल है ना चेन्नई सुपर किंग हाँ धोनी है ना जगह मेरा झारखंड आ गया झारखंड से धोनी कर रहे हैं ना थाला मीन्स रांची, रांची। बड़ा भाई हाँ थाला मीन्स क्या होता है बिग ब्रदर हाँ वाला विजय फ्रॉम एक्टर मालूम नहीं है मूवी है ना अच्छा मूवी के एक्टर मैं साउथ इंडियन मूवी ज़्यादा देखता नहीं मैंने देखी नहीं है ज़्यादा मेरा हिंदी मूवी नहीं देखी है अच्छा अच्छा मूवी बिल्कुल होता है सलमान खान शाहरुख खान वो अच्छा मूवी देखी इधर अच्छा मैंने साउथ इंडियन मूवी देखी है KGF हो गई KGF देखी है KGF बना कर्नाटक है कर्नाटक है तो साउथ इंडियन तो है ना हाँ साउथ इंडियन है ना कर्नाटक फिल्म है ना
और ये RR देखिए, RR है ना तेलंगाना, RRR है ना, वो वाला है चिरंजीवी का सन। और वो मारी भी देखिए, मारी भी देखिए, मारी मारी कौन सा? मारी वो आती है राउडी मारी। ओ धनुष का मूवी, हाँ तमिल मूवी है ना। भाई कैश नहीं है आपके पास? होगा कैश? मैं आपको पेटीएम नहीं 50 रुपीज़ नहीं मिलेगा मेरे को, पे फोन पे करोगे आप? भाई अरे यार ये 200 के हो जाएंगे। होगा 60 हुआ ठीक है। कितना गाड़ी है प्राइस का? कौन सी वाली गाड़ी का? ये वाला गाड़ी का, ऑटो वाला ना, ये ऑटो है ना। इसका अगर नॉर्मल देखोगे, नॉर्मल 10 to 20 रुपीज़ है। नहीं नहीं, ऑटो वाला का प्राइस मतलब रेंट कितना है? रेंट नहीं है, तुम्हारा मालिक है ना, तुम्हारा मालिक है ड्राइवर, तुम्हारा ये गाड़ी का मालिक है ड्राइवर, कौन सा है? 350 एक दिन का। बैटरी चार्ज बैटरी 170 रुपीज़। 170 कितना चार्ज कर दिया एक दिन का? 2 से 3 बैटरी। 170 फर्स्ट, और जो दूसरी आती है वो 70 70 रुपीज़, फिर बाकी सारी 70 रुपीज़ की, चाहे जितनी मर्जी लो। तो अब एक दिन का कितना ट्रिप कर दिया? एक दिन की वो चलने के ऊपर बात है, जैसे ही कस्टमर आते हैं, जैसे सवारी होती है उस हिसाब से होता है। इसका कोई फिक्स नहीं है कि मतलब कोई एक फिक्स नहीं है, मॉर्निंग 6 o'clock है टू इवनिंग 6 o'clock का टाइमिंग है। मेरी 10 o'clock है। वो 10 to 10 है, 10 to 10। 170। ये वाला कितना पैसा है? एक ऑटो मिलेगा ना, कितना पैसा रुपये दीजिए? कितने? हाँ, नया ऑटो ले लिया ना, तुम्हारा रेंटल नहीं है। ये रेंटल है। नहीं नहीं भैया, मेरा बोलिए, तुम्हारा रेंटल नहीं है, तुम्हारा नया ऑटो ले लिया ना, कितना पैसा दे दिया? नया ऑटो का कम से कम नहीं तो 1.5 से 2 लाख रुपए का आता है। 2 लाख है, वेलूर में 4 लाख से आगे आता है 4 लाख। वो वाला बैटरी नहीं है, वो वाला डीजल है, CNG है, गैस है ना, गैस का पेट्रोल का। ये वाला ज़्यादा फेमस है ना, जैसे क्या है ना, कूलिंग आ गया। हमारा घर में ज़्यादा गर्मी सीजन है, 40-50 डिग्री है, ये वाला कूलिंग आ गया। अच्छा वाला कितना बड़ा डिस्प्ले मोबाइल। ये वाला है PV40। ये परसेंटेज शो होता है कितनी बैटरी है, आगे भी देख लेगा। ये वाला कितना बैटरी चलेगा ना, वो पे मीटर वाला, हाँ मीटर वाला। और ये स्पीड होती है, ये वो स्पीड लिमिट है, ये वाला चार्जिंग है 50 तक पहुंच जाती है। वो इसके ऊपर ज़्यादा कंपनी हो गया। 50 लास्ट होती है। और वहाँ पर कितनी होती है? वो वाला 80 मिनिमम है। 80। वो वाला बैटरी नहीं है ना, CNG है ना, ऑटो वाला है ना, ये आना 20, 40, 30, 50। वो का कितना स्पीड चलाएगा, ऑटो का कितना स्पीड लिमिट नहीं है, 80 मैक्सिमम वाला स्पीड का लिमिट है। हाँ 80 नहीं कर दिया, 50 to 40, 30, 60
मेरा कैब ड्राइवर है ना, 100 चलेगा। आपको हाँ कैब ड्राइवर है मेरा, 100 चलेगा। तो आप कितनी अर्निंग कर लेते हो डे की? मेरा एक दिन का 800 है। 800। हाँ खाना ना अप एंड डाउन चलेगा ना कंपलसरी, कस्टमर दे दिया। मैं एक दिन के पता कितने का कमा रहा हूँ यहाँ? मालूम नहीं है। आइडिया लगाओ। 2000 to 3000 2-3,000। नहीं, कम बोलिए। कम है। कम है? नहीं ज़्यादा है। ज़्यादा है हाँ ये 1500 हाँ 1000 1000 to 1200। ओ ये बैटरी रेंटल गोइंग है तुम्हारा का एक दिन का नहीं कलेक्शन है? एक दिन का मैं ओवरऑल बता रहा हूँ। ओवरऑल पता है। 1000 to 1200। 350 माइनस कर दिया ना। मैं वही 500 800 500 ओ 500 बैटरी है ना, बैटरी का बैटरी का बैटरी है का ना। एक दिन का 500। 5 कभी कभार जैसे फेस्टिवल सीजन होता है, काम अच्छा होता है तो 600-700 हो जाता है, वरना 500 ही हो पाता है। 500 ये वाला कितना अच्छा ऑटो भैया, छोटे छोटे ऑटो है ये वाला, कितना अच्छा ऑटो है। मेरे का बैक कैमरा डूब गया, ओनली फ्रंट कैमरा है। फ्रंट कैमरा में क्या आप कर? भी फोन पे करोगे ना? हाँ कैश नहीं है ना आपके पास? कैश नहीं है मेरे का। कितना डिस्काउंट कर दिया भैया, एक ऑटो में चलेगा। हाँ? मैं भी चेंज करवा लेता हूँ बैटरी, आप उस पर पे कर देना, ठीक है ना? पे कर मेरे को 70 रुपये लेने, मेरे को 70 रुपये की मिलेगी बैटरी, ठीक है? 50 आप दे देना और 20 मैं दे दूँगा, ठीक है? मेरे का फिर कम line नहीं पे है, देना होगा मेरे ना। का कम नहीं है। बिल्कुल बिल्कुल कम बता रहा हूँ तुम्हारा आपसे कितना किसी से। कस्टमर, अच्छा कस्टमर आ गया। नहीं देखो, एक दिन का घूमने के लिए जगह बिल्कुल चलेगा। अच्छे आए हो। एक दिन का मगर main घूम बात के पता है ठीक है क्या? ठीक है Main एक मिनट उसकी सुनिए, बात नहीं है। एक मिनट सुनिए। एक घूमने के लिए जगह कितना है? यहाँ पर हाँ यहाँ पर तो बहुत सारी जगह है। नहीं भैया तुम्हारा का बोलिए कोई ना। गिनती नहीं है ऐसी। अभी देखो आपको बैटरी दिखाता हूँ कैसे चेंज होती है। ओ ये वाला है। देखो यहाँ पर बैटरी चेंज होती है। कौन सा ये प्लांट है। ओ प्लांट है। ಎಲ್ಲ बैटरी